அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். நம்ம சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இது பார்த்திங்கன்னா முதல் ஜும்மாவாக இருக்குது. இந்த மாதம் பிறை தெரிந்ததுலேருந்து வந்திருக்கக்கூடிய முதல் ஜும்மா. இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நாள். வாரத்தில் இருக்கிற மற்ற நாட்களை விட நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நாட்களை அலங்கரிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு நாள் வந்துட்டாவே சஹாபாக்கள்லாம் மற்ற உலக வேலைகளை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, துனியாவை விட்டுட்டு மறுமையை நோக்கி அந்த நாட்களை செலவு செய்வாங்க. அதனால் நீங்களும் மறுமையுடைய நினைப்போட இந்த நாட்களை செலவு செய்யுங்க. மறுமையுடைய நினைப்பு ஒருவருக்கு வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாம இந்த உலகத்துடைய நினைப்புல இருக்கிறனால தான் உலகத்துக்காக சம்பாதிக்கிறோம், உலகத்துக்காகவே பேசுறோம், யோசிக்கிறோம், அழகு ஆடம்பரம் எல்லாம் இருக்கும். ஆனா மறுமைக்காக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன இருக்கும், இந்த உலகத்துல இருக்கிற விஷயம்லாம் நமக்கு பெருசா தெரியாது. மறுமையை மட்டுமே நினைக்கிறவங்க அல்லாஹ்வை வணங்குவாங்க, அல்லாஹ்விடத்துல மறுமைக்காக துவா செய்வாங்க. இன்னும் பார்த்தா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா நாம மறுமைக்கு போகணும்னா ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று நன்மை வேணும், ரெண்டாவது பாவத்தை கழிக்கணும். அதை என்ன பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் நபி அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வரும்போதெல்லாம் மறுமையுடைய நினைப்போட இருங்க. அப்பவாவது உலகத்தை விட்டுட்டு அந்த வாரத்துல ஒரு நாளாவது மறுமையை நினைச்சு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு இருக்காங்க. நம்மளை ஒரே முட்டுக்கா விட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஆனா வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அல்லாஹுடைய கட்டளையின்படி வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்போதும் புரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரமலானு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரான் ஓதுறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நோன்பு, குரான் ஓதுறது எல்லாத்தையுமே ரமலானுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு 11 மாசமும் உலகத்துக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மறுமைக்கோ இல்லை மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கோ நல்லதில்லை. ஜும்மாங்கிறதே ஒரு ஈது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈதும் ஜும்மாவும் ஒண்ணுதான். அதனால நம்ம ஈது நாள்ல எப்படி இருப்போம், ஒரு சிறப்பான அமல்களை செஞ்சுட்டு தான் எல்லாருமே ஈதை நம்ம கடப்போம். அந்த மாதிரி ஜும்மாவுடைய நாள் வந்தா நல்ல சிறப்புக்குரிய அமல்களை செஞ்சுக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. கடந்த வாரம் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம், எனக்கு இந்த ஜும்மாவோட எனக்கு பாவமே இல்லாம கழிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மகஃபிர்லி ஓதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் இந்த குத்துபாவுடைய ஜும்மா நாள்ல என்ன கொடுக்குறான்னா ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை கொடுத்து துவாக்களை ஏற்க வைக்கிறான். அதனால நம்ம என்ன பண்ணணும், துவா செய்யணும். நம்ம கேட்கக்கூடிய துவாக்களே அல்லாஹ் இந்த வாரத்துல இந்த ஜும்மா நாள்ல அதிகமாக ஏற்றுக்கொள்றான். அதனால வாரம் முழுவதும் கேட்ட துவாவை விட அதிகமா கேளுங்க. அப்படி நம்ம துவா கேட்கும்போது என்ன துவா கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, ரஹ்மத்தை கேளுங்க, அல்லாஹுடைய அருளை கேளுங்க. வர்ஹம்னி அப்படின்னு கேளுங்க, யா அல்லாஹ் என் மீது அருள் புரின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த ஒரு வார்த்தை கேட்டாவே எல்லாமே உள்ளடங்கிடும். அல்லாஹுடைய அருள் இருந்தா உங்களுக்கு உணவு கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆடை கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், நல்ல செல்வங்கள் கிடைக்கும், நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் இடத்துல என்ன கேளுங்க, அருளை கேளுங்க. அந்த அருளை இந்த நாள்ல கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக அதை கொண்டே நடக்கும். அப்ப ரெண்டு விஷயம் கேட்கணும். ஒண்ணு வர்ஹம்னி, இன்னொன்னு அல்லாஹ் மௌஃபிர்லி. இது ரெண்டு தான் நம்ம அதிகமாக இந்த நாளில் ஓத வேண்டியது. அதோடு சேர்த்து நீங்கள் செலவாத்தும் ஓதிக்கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் மறுமை நாளை நினைவுபடுத்தி அமல் செய்ய சொன்ன ஜும்மாவில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமலாக இருக்குது. அப்போ நீங்கள் ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னு ஓதிக்கொள்ளுங்க. என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நாளில் ஓதிட்டே இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்து அல்லாஹுடைய அருளை கொடுத்து உங்கள் துவாக்களை கபுல் செய்வதில் ரொம்ப முதன்மையாக இருக்கும். இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் சும்மா இருக்கிறப்பெல்லாம் உட்காரும் போது நிற்கும் போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருங்க. ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி, ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி, ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி. என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.